வெல்கம் டு லேர்ன் சம்திங் டு மேக் ஏர்ன் மணி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6 ஸ்டெப்ல எப்படி ஒரு கூடைய முழுசா ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த மாதிரி 2 வயர் வந்து எடுத்திருக்கேன். இது பிரீமியம் வயர், காஸ்ட் வந்து 55 ரூபா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சிக்கு ஒழுகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கம்பூச்சிலையோ இல்லையா அட்டையிலையோ இதுலயாவது இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இதுல இருந்து உங்க இஷ்டம் தான், எந்த வயர்ல இருந்து வேணாலும் நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயர்ல வந்து 10 எடுத்துக்கோங்க. அது என்ன அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து 5 அடி எடுக்க போறோம். அதுல இந்த மாதிரி ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். இது 1 2 3 4 5 அதே மாதிரி இந்த 15 கிட்ட வரும்ல, இதுல வந்து 6 வரும், இதுல வந்து 15 வரும். இந்த மாதிரி எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி இதே அளவுல வந்து அதுக்கடுத்து 1 எடுத்துட்டீங்கன்னா ஸ்கேல் எடுத்து ஓரமா வச்சுட்டு இதே மாதிரி இந்த வயரை வச்சு அளவுங்க. மொத்தம் வந்து 10, பிங்க்ல 10, ப்ளூல 10 எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி அடுத்து நீங்க வயர் கட்டோடையே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்குழுவு அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி 2 எடுத்துட்டேன்னா, சோ இதுல வந்து மொத்தம் 10 10 20 மொத்தம் 20 லைன்ஸ் வந்து நம்ம வைக்க போறோம். வெட்டிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. வந்து நான் வந்து எல்லாமே வெட்டி எடுத்துட்டு ப்ளூல 10 எடுத்திருக்கேன், பிங்க்ல 10 எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 20 போட போறோம். அதாவது 5 பிங்க் 5 ப்ளூ 5 பிங்க் 5 ப்ளூ. ஏன்னா கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி போட போறேன் நானு. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி ஓரமா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் எடுத்துக்கலாம். இந்த பிங்க் எடுத்து இந்த வயரை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆ எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி மடிச்சுட்டு ஈக்குவலா வச்சுக்கோங்க. இப்படி 2 சைடுமே வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கீழே பேஸ் வந்து 11 அடி போட போறோம். சோ மேல இங்க 5 இங்க 5 நடுவுல ஒரு 1 மொத்தம் வந்து 11 வரும். சரிங்களா? அது உங்க இஷ்டம் தான். நீங்க 3 2 5 எந்த கலர் வேணாலும் சஃபில் பண்ணி போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஆனா வந்து 11 லைன் வந்து நம்ம கீழே வந்து பேஸ் போட போறோம். சோ நான் எப்படி போட போறேன் அப்படின்னா பாப்போம் வாங்க. இப்போ இதுல வந்து ஈக்குவலா எடுத்தாச்சு. நம்ம வந்து 11 அடி போடறதுனால இப்படி எடுத்துட்டு கூட நீங்க விடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து 20 இப்படி வச்சு விட்டுருங்க. 20 சென்டிமீட்டர் விட்டுட்டு இந்த மாதிரி அளவு எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஈக்குவலா மடிச்சு வச்சிருக்கோம்ல, இந்த இது வந்து ரன்னிங் ரோடு, இது ஈக்குவலா மடிச்சது. இதை எடுத்து இப்படி விட்டுறணும். இல்ல விட்டுட்டு இங்க கீழே வந்து சொரசொரப்பா இருக்கிற பகுதி எடுத்து மேல விடணும். அடுத்து இந்த சைடு சொரசொரப்பா இருக்கிற பகுதி இப்படி உள்ள விடுறது. சரி, அதுக்கடுத்து இப்படி நல்லா வந்து இங்கிட்டு இழுத்து விடணும், இங்கிட்டு இழுத்து. சோ இங்க அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து இந்த மாதிரி ஈக்குவலா வந்து வரும் நம்மளுக்கு. சரிங்களா? ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணுனது வந்து கரெக்ட். சரிங்களா? இப்ப இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து பிங்க் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம், 1 ஜாயின் பண்ணிருக்கோம். இப்ப 4 ஜாயின் பண்ணணும். அதே மாதிரியே வந்து வயர் இந்த மாதிரி எடுத்து மடக்கிட்டு எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிதான் பேக்கு, இந்த பேக்கு சொரசொரப்பா இருக்கிற பகுதியை உள்ள விட்டுரும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான வந்து விஷயம். நார்மல் நாட்குள்ள போடுறது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நல்லா ஈவனா நீங்க ஆல்ரெடி மடக்கிட்டீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் ஆகும். சரிங்களா? பழகுனனால வந்து இதா இருக்கும். இல்ல உங்களுக்கு இப்பதான் பழகுறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தா ஈக்குவலா இருக்கா? நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து இழுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வராது. 3 போட்டாச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து வரும். சரிங்களா? எப்படி பிசினஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றோம். அதையும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வயர் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி நீங்க மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல வாங்கிக்கலாம். பீட்ஸ் வயர் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து போடணும். இப்ப 4 போட்டாச்சு.
அடுத்து ஃபைனலா 1, அதாவது பிங்க்ல 5, ப்ளூல 5, பிங்க்ல 5, ப்ளூல 5 அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து போட போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேசிக்ல நீங்க இந்த அளவு கூடயே போடுறது நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்லயே நீங்க ரொம்ப பெருசா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க சின்ன லெவல் இந்த அளவுக்கு கூட போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பிங்க்ல 5 போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூல 5 போடணும். அடுத்து பிங்க். இந்த மாதிரி நான் முழுசா போட்டுட்டு நான் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க 5, 5, 5, 5. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ண போறோம். இதுல வந்து இந்த மாதிரி முன்னாடி நம்ம விட்ட அளவுக்கு, அதாவது இந்த சைடு விட்ட அளவுக்கே அளவு எடுத்து இந்த சைடு வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 அடி, இதுதான் வந்து 1 அடி பேஸ் வந்து 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப மேல 5 போடணும், கீழே 5 போடணும். நீங்க இந்த மாதிரி வந்து மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மேல 5 கீழே 5 உங்க இஷ்டம் தான். நீங்க பிங்க் கலரை வச்சு நீங்க வந்து ஃபுல்லா போட்டாலும் சரி, இல்ல ப்ளூ கலரை வச்சு இந்த சைடு ஃபுல்லா போட்டாலும் சரி, இல்ல ப்ளூ 3 பிங்க் 3 ப்ளூ 2 பிங்க் 2 அந்த மாதிரி போட்டாலும் சரி, உங்க இஷ்டம் தான். இப்ப வந்து நான் மேல பிங்க்ல 5 கீழே வந்து ப்ளூல 5 அந்த மாதிரி போட போறேன். இதே மாதிரிதான் இங்க நம்ம வந்து என்ன அளவு விட்டோமோ, இந்த சைட்ல என்ன அளவு விட்டோமோ அதே அளவுல எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளவுதான். எப்பயும் போல நம்ம நாட் போட்டுறோம். சாரி, இந்த மாதிரி வந்து நாட் போட்டுறோம். இதே மாதிரி இப்படி, அதாவது ஒரு ரோலு இதை எடுத்து அப்படியே சுத்தி விட்டுறணும். இந்த பேக் சைடு இங்கிட்டு போயிடும், இந்த பேக் சைடு இதுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். கொஞ்சம் இடஞ்சலா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. போனாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து நீங்க ஃபுல்லா அப்படியே போட்டுட்டே வந்து மறுபடியும் இங்க வந்துருமா, நம்ம இந்த சைடு வந்து இப்படியே வந்து ஃபுல்லா இங்க வரையும் போட்டுருவோம் நாட்டு. போட்டுட்டு இந்த லைன்ல இருந்து இதே மாதிரி இப்படி அளவு வச்சிடணும். நாட் போட்டுட்டு அளவு எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே கட் பண்ணிட்டோம். அதே மாதிரிதான் அடுத்து இங்க இருந்து அளவு வச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி வயரை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா போடணும். இந்த சைடு வந்து போடும்போதும் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும், இந்த ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப நான் மேலையும் கீழையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து மேல கீழே போட்டு மொத்தம் வந்து 11 இதை வந்து முடிச்சாச்சு. அதாவது இங்கிட்டு 11 இது வந்திருக்கும், இங்கிட்டு நம்ம போட்ட 20 வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு ரன்னிங் ரோல எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிங்க் வேணும் அப்படின்னா பிங்க் எடுத்துக்கலாம். அதாவது எந்த கலர் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விரல்ல இந்த மாதிரி வந்து ஒரு இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல நாட் போடணும். சோ இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நார்மல் கூட அப்படின்றனால நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அத வந்து இப்படி போடணும். சரிங்களா? எப்பயும் போலதான் சுரசரப்பான பகுதியை இது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுறணும். சரிங்களா? இப்ப இது ஒரு நாட் முடிஞ்சிருச்சு. இப்ப இதே மாதிரிதான் நம்ம சுத்தி சுத்தி போட போறோம். சரிங்களா? இதே மாதிரி சுத்தி சுத்தி போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்துடும். இவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம வரிசையா போட்டுக்கிட்டே வரணும். நம்ம ஈஸியா போட்டுடலாம். வரிசையா போட்டுக்கிட்டே வந்தோம். ஆனா டைட்டா போடணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போடும்போது இங்க பாருங்க, எந்த கேப்புமே தெரியலையா உங்களுக்கு? இந்த மாதிரி கேப்பே இல்லாம தெரிஞ்சாதான் கூட நல்லா பினிஷிங்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சில பேர் வந்து மொத்தமா வாங்கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேகமா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டுருவாங்க. இது நம்மளுக்கு கனமா இருக்கும், அதே மாதிரி நிறைய உழைக்கும் இந்த மாதிரி நம்ம டைட்டா போடும்போது. அப்ப கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா போட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதுக்கேற்ற ரேட்டும் கொடுப்பாங்க. இப்போ இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வரணும். நான் இந்த கார்னர் வரையில நான் எப்படி போடணும்ன்றத சொல்றேன். இப்ப வந்து இந்த அளவு ஃபுல்லா போட்டாச்சு. இது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடி ஆயிரும். இதை வந்து அப்படியே நம்ம டேன் பண்ணணும். சரிங்களா? டேன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடு வரும்ல அந்த வயரை எடுத்து
இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி இந்த இது டைட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க டைட் பண்ணும் போதுதான் அது வந்து டைட்டா வரும். இல்லைன்னா ரூஸா வந்துச்சு அப்படின்னா அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு வந்து சைடு ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கோணிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைட்டா இப்படி போட்டு இப்படி இழுக்குது. இந்த இதுவும் இப்படி ஜாயிண்ட் ஆகணும். இங்கிட்டு மேலேயும் கரெக்டா பெர்ஃபெக்டா வரணும். தெரியுதா உங்களுக்கு? இங்க உள்ளதும் ஜாயிண்ட் ஆகி போடணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல வரிசையா இப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து வரிசையா போட்டுக்கிட்டே வந்துடணும். அவ்வளவுதான். அதுக்கடுத்து இந்த கார்னர் போட்டுட்டு காட்டுறேன், இந்த கார்னர் போட்டுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இது லாஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இது வரையில நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து கார்னர் ஃபுல்லா வந்து திருப்பியாச்சு. மொத்தம் இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு 3. நம்ம 4th, அதாவது நம்ம வந்து ஸ்டார்டிங் இது பண்ணோமா அந்த இந்த இதை வந்து நம்ம சொருகி விட்டுருவோம். அதை வந்து அதுக்கு அடுத்து காட்டுறேன். இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுல ஜாயின் பண்ணாம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல, இந்த இதுல ஜாயின் பண்ணணும். இதை இப்படி மடக்கி விட்டுருங்க. இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணி இதுலதான் மேக்சிமம் வந்து கேப் விழுவும். இந்த இடத்துலதான் நீங்க கவனமா இருந்து போடணும். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டு அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வந்து கேப் இருக்குமா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அடுத்த இதுல இப்படி சொருகிக்கணும். இப்படி அடுத்தடுத்த இதுல சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த மாதிரி இதை ஃபுல்லா சொருகி விட்டுருங்க. அவ்வளவு. இப்ப இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த இது வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து நல்லா வந்து கேப் இல்லாம நம்ம வந்து போடணும். இது கேப் இல்லாம இப்படி போடணும். அதுக்கடுத்து எப்பயும் போலயே வந்து நம்ம சுத்தணும். மறுபடியும் அதே மாதிரிதான் இப்படி ஃபுல்லா வந்து சுத்திட்டே வரணும். மொத்தம் வந்து 5 ரோ போடணும் இதுல வந்து. சரிங்களா? இதுல மொத்தம் நம்ம இப்போ 1 ரோ போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி 5 ரோ போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படின்றத பாக்குறேன். ஏன்னா நம்ம 5 வந்து இப்ப ப்ளூ போடுறோமா, அதுக்கடுத்து 5 வந்து பிங்க் போடணும். அதுக்காக நான் இதை வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிங்க் எப்படி ஜாயின் பண்றது மறுபடியும் அப்படின்றத காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து 5 லைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன். பாருங்க, 1 2 3 4 5. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனால இங்க ஃபுல்லா முடிச்சாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி ஸ்டார்டிங்ல பண்ண மாதிரியே ஒரு அளவு வந்து இந்த ஒரு விரல் அளவு விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்ப இது முடிஞ்சிருச்சு. ஃபைனலா இத வந்து முன்னாடி சொருகி விட்ட மாதிரி இதையும் சொருகி விட்டுறலாம் லாஸ்டா. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிங்க் கலர். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வந்து ப்ளூல 5 இது வந்து சுத்திருந்தேன். இப்போ வந்து பிங்க் கலர்ல 5 சுத்த போறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல விட்ட மாதிரி மறுபடியும் இதுலயுமே வந்து ஒரு விரல் அளவு விடணும். அப்பனாதான் 2 சைடுமே வந்து சொருக முடியும். இப்ப எப்பயும் போல நம்ம நாட் போட்டுறணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து நார்மல் கூடைக்கு நார்மலா செய்யறது. இதே இது அடுத்த வீடியோல நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி பண்றது அப்படின்னு அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அவ்வளவுதான். இதே மாதிரியே வந்து 5 எழுப்பணும். இதே மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி மேல 5 எழுப்பணும். மறுபடியும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளூ ஜாயின் பண்ணணும். அதுல ஒரு 5 மறுபடியும் கட் பண்ணிட்டு மறுபடியும் பிங்க்ல வந்து 5. மொத்தமா நான் ஃபுல்லா முடிச்சுட்டு மேல வந்து எழுப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நான் மேல ஃபுல்லா எழுப்பிட்டேன். இங்க வந்து நான் 3 தான் போட்டிருக்கேன். ஏன் 3 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நாட்டு வந்து கொஞ்சம் பெருசா வந்துருச்சு. ஏன்னா வயர் அந்த மாதிரி கொஞ்சம் கனமாவும் கொஞ்சம் இதாவும் இருந்தனால எனக்கு வந்து இந்த இது பெருசா இருந்துச்சு. சோ எனக்கு இங்க 2 வந்து ஷார்டேஜ் ஆச்சு எனக்குன்னா. ஆனா ஹைட் வந்து நான் நினைச்ச மாதிரி வந்து ஹைட் வந்துருச்சு. சோ இதனால வந்து பிரச்சனை இல்ல. ஒரு சில பிராண்ட் வந்து ஒவ்வொரு இதுவும் மாறும் வயர், அதனால அதை பொறுத்துதான் நம்ம வந்து பார்த்து போடணும். சரிங்களா? இப்ப வந்து எனக்கு இதோட முடிஞ்சிருச்சு. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து சொருகி விடணும். சரிங்களா? எப்படி சொருகணும் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு இதை வந்து இந்த இதுல விடணும். அதாவது ஃபர்ஸ்ட் இதை வந்து செகண்ட் இதுல விடாம இந்த தேர்ட் இதுல விடணும். இப்படி விடணும். இந்த தேர்ட் இதுல விட்டு இந்த இதை இந்த ஒரு நாட்டை வந்து ஃபுல்லா இந்த மாதிரி மடக்கிடணும். ஃபுல்லா மடக்கி அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி ஃபுல்லா விட்டுறணும். இல்ல, சரிங்களா?
இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து விடணும். அதே மாதிரிதான் 3வது இதுல விடணும். 2வது இதுல விடக்கூடாது, 3வது இதுல விடணும். 8 மடக்கணும். இந்த மாதிரி வரும். ஃபுல்லா மடக்கி இந்த மாதிரி நமக்கு 2 இது மட்டும்தான் தெரியும். 3வது நம்மளுக்கு வந்து மடங்கிடும். நான் ஃபுல்லா இதே மாதிரி மடக்கிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடு உள்ளதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம கீழே சைடு வெட்டுனது இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சைடுல வந்து இப்படி சொருகி விடணும். அடுத்தடுத்த இதுல இருக்குல்ல, இந்த மாதிரி சைடு இதுல, அப்படி இல்லைன்னா கீழே, இல்லைன்னா ஆப்போசிட் இந்த மாதிரி சைடு இதுல கீழே ஆப்போசிட் வந்து ஃபுல்லா சொருகி விட்டுருவேன். சரிங்களா? அவ்வளவுதான். இதோட கூட வந்து முடிஞ்சிருச்சு. சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா, நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து இது காட்டுறேன். எப்படி வந்து ஹேண்ட் போடணும், என்ன மாதிரி ஹேண்ட் போடணும், எவ்வளவு அளவு எடுக்கணும்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம கூட இப்படி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து முடிச்சிருக்கோம். இந்த சைஸ் வந்து தாராளமாக வந்து நம்ம லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கையில சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.